எப்படி நீதிமன்றத்தில் இருந்து அழைத்து செல்கிறனோ அதே போல் நீதிமன்றத்தில் வந்து ஒப்படைப்பேன்னு ஒரு அதிகாரி பிரமாண வாக்குமூலம் கொடுத்து விட்டு கஸ்டடிக்கு எடுக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி கொண்டு வந்து ஒப்படைக்கணும்ல, எப்படி செத்தான்? ஸோ அந்த ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் எடுக்கிறாரு. அந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் நான் சுட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களே வேறு ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனருக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. அவரும் மாட்டேங்கிறாரு. அதுக்கு பிறகு யார் சுடுறேன்ட்டு, யார் கை தூக்குங்க, யார் சுடுறேன், கொலை பண்ணுறதுக்கு யார் ரெடியாக கை தூக்குங்கன்னு சொன்னோன்னு ஒருத்தர் கை தூக்குறாரு. அவர்கிட்ட இந்த அக்யூஸ்டை ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைச்சு விடிய காத்தால 4 மணிக்கு அப்போ துப்பாக்கி எங்கேயோ வச்சிருக்கிறியாம காட்டு என்று அழைத்து செல்கிறார். அப்படி அழைத்து செல்லும்போது சிறுநீர் கழிக்க செல்கிறேன் என்று திருவேங்கடம் இறங்கி தப்பித்து விடுகிறார். இருட்டில் ஒன்று கடிக்க போகிறானே உள்ளம்மா அவனை அக்யூஸ்டை. துப்பாக்கி ஏந்திய போலீஸார் எத்தனை போலீஸார் பாதுகாப்புக்கு இருப்பார்கள்? சாதாரண சைபர் கிரைம் கேஸில் அரெஸ்ட் ஆன எனக்கே 10 போலீஸ் வித் வெப்பன் செல்ஃப் லோடிங் ரைஃபிளோட. அப்போது ஒரு கொலை கேஸில், ஒரு முக்கியமான தலைவரோட கொலை கேஸில் 4 மணிக்கு முதல்ல நீ எதுக்கு கூட்டு போனேன்? தப்பி ஓடி விட்டாராம். தப்பி ஓடியதும் இவர்களாக அந்த இருட்டிலேயே தொலைவினாங்களாம். ஒரு தகர ஷெட்டு இருக்கும் இடத்தில் அவர் மறைந்திருப்பதாக தெரிய வந்ததும் சுற்றி விளைக்கும் போது அவர் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சுட்டாராம். தற்காப்புக்காக இவர்கள் திருப்பி சுட்டதில் திருவேங்கடம் இறந்து விட்டார்.